ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேரளா தமிழச்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பனானா பால்ஸ், வாழைப்பழம், ரவையும் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஏத்தப்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அதான் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பழத்தில் தோல் தான் கருப்பாக இருக்குது, உள்ளே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வாழைப்பழத்தை ரொம்ப சின்னதாக நைஸாலாம் கட் பண்ண தேவையில்லை, நார்மல் பீஸாக கட் பண்ணி சேர்த்தா போதும். வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம வாழைப்பழத்தை நெய்யில் ஃப்ரை பண்ணுறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டோடனே அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். வாழைப்பழம் நல்லா மசிய ஆரம்பித்தோன்னா அடி பிடிக்காது. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. கேஸை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். ஏத்தப்பழம் வந்து சீக்கிரமாகவே மசிகிறது மாதிரி நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே மேஷ் பண்ண வரும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது கூட ஒரு அரை கப் ரவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சின்ன கிளாஸில் பால் சேர்க்குறேன். நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணலாம். இதுலேயே நம்ம சேர்த்துருக்க ரவை நல்லாவே வெந்துடும். பால் சேர்க்கறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பால் சேர்க்காம கூட பண்ணலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா பால் சேர்த்து செஞ்சால் இன்னும் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்தோடனே கெட்டியாயிடும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, சிம்லேயே இருக்கட்டும் கேஸு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்க்கணும். நீங்கள் துருவி கூட சேர்க்கலாம். நான் சில்லை எடுத்து கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே சேர்க்க போகிறேன். தேங்காவை லைட்டாக ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க, லைட்டாக வறுத்து சேர்த்துக்கோங்க. தேங்காவை வறுத்து சேர்க்குறதுனால பனானா பால்ஸ் வந்து ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம அப்படியே பச்சையாக சேர்த்தா ஒரு 2-3 நாளே ஒரு மாதிரி ஆயிடும். அதனால தான் சொல்கிறேன். வறுத்துட்டு சேர்த்தா நல்ல வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே தேங்காவை ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சமாக ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக பனானா பால்ஸ் கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்தோடனே கெட்டியாயிடும். ஹீட் ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காவை எடுத்து வச்சுருக்க சொன்னேன்ல, அந்த தேங்காவை இந்த பால்ஸ் மேலே லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேலே தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் லைட்டாக நெய்யில் பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். 2 வாழைப்பழம் தான் செய்திருக்கோம். அதில் 18 லட்டு வந்திருக்கு. கொஞ்சம் லட்டில் தேங்காய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் லட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன்.
நிறைய குழந்தைங்களுக்கு ஏற்ற பழத்தை அவிச்சு கொடுத்தா பிடிக்காது, வேக வச்சு கொடுத்தா இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு குழந்தைங்க ஈவினிங் வந்தாங்கன்னா ஈவினிங் டீ டைமுக்கு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். தேங்காய் போடாத பேலன்ஸ் இருக்க லெட்டை வந்து நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி குக்கிங் வீடியோஸ்லாம் அப்லோட் செஞ்சுருக்கேன். பிரியாணி ரெசிபி, சிக்கன் ரெசிபி, ஃபிஷ்ஷு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ചൂട് മോനെ, ചൂട് 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 കരണ്ട് പോച്ചി.